பட்டினப்பாளையும் ஃபேர் வேல்யூவும், அதாவது பட்டினப்பாளையன்ற சங்ககால இலக்கியம் வந்து புகார் நகரத்து வணிகர்கள் எப்படி வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி சொல்லுது. கொள்வதுவும் மிகை கொள்ளாது, கொடுப்பதுவும் குறை கொடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த காலத்துல கொங்கு சைட்ல ஒரு பழமொழியோட சொல்லுவாங்க, எடை கம்மி விலை கம்மி அப்படின்னுட்டு. இன்றைய மார்க்கெட் ஒப்பீடு எப்படி அதை பார்க்கணும்னாக்கா, வாங்கும் போது அதிகமாகவும் விலை கொடுத்து வந்து வாங்க மாட்டாங்க, விற்கும் போதும் அவங்க வாங்கின விலையோட கம்மியாகவும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் வந்து ஃபேர் வேல்யூ அண்ட் ஃபேர் ட்ரேடு. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கும்போது அதோடைய பி ரேஷியோ வந்து செக் பண்ணுறோம்ல, அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கா, அதாவது ஓவர் வேல்யூடா இல்லை மலிவாக இருக்கா, அண்டர் வேல்யூடா அப்படின்றத வந்து பார்க்குற மாதிரி அந்த காலத்திலேயே புத்திசாலித்தனமாக சங்க காலத்து புலவர்கள் எல்லாம், அதாவது வணிகர்கள் எல்லாம் புகார் நகரத்து துறைமுகத்துல இருந்து வாங்கியிருக்காங்க. தப்பான விலையில எதையுமே வந்து வாங்காதீங்க. இதுதான் வந்து பட்டினப்பாலை நமக்கு சொல்ற ஒரு பாடம். ஸோ ஃபேர் வேல்யூஷன்னா என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.